தேங்காய் பிஸ்கெட் எல்லாம் போட்டோம்னா வாசனை நல்லா அடிக்கும். இந்த வாசனைக்காகத்தான் நாங்க வரோம். ஜேபி ஐயங்கார் பேக்கரிங்க 1987 ஆரம்பிச்சாங்க. 38 வருஷம் ஆகுது. நாங்க பொருள் சூடா கொடுக்கறோம், டேஸ்டாவும் கொடுக்கறோம், சுகாதாரமாவும் இருக்கும். அதனால கஸ்டமர் எங்களுக்கு குறையாம வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கேக் செய்யறதுன்னா கேக் அடிச்சு ஓவன்ல அதை வேக வைக்கணும். வேக வச்சு அதை எடுத்த பிறகு கேக் ஆறணும். ஆறின பிறகுதான் கேக் மாஸ்டர் அதை ஐசிங் பண்ணுவார். பிரெட் ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆன பிறகு ஹீட் ஓவன்ல போட்டு வச்சிருவாங்க. அந்த ஹீட் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு பிரெட் ஏற்றிடுவாங்க. ஒரு அரை மணி நேரத்துல எடுத்துடலாம். குவாலிட்டி நல்லா இருக்கணும். பேக்கரி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்குமே அந்த பழைய கஸ்டமரும் இருக்கிறாங்க, புது கஸ்டமரும் இருக்கிறாங்க. அந்த காலத்துல இதே மாதிரிதான் மில்க் பிரெட்டு, கோதுமை பிரெட்டு, ரவுண்ட் பண்ணு, ஜாம் பண்ணு, கிரீம் பண்ணு இந்த மாதிரி கொடுத்தோம். வரிக்கிலேயே அப்ப 3 ஐட்டம் போட்டோம். சால்ட் வரிக்கி, கார வரிக்கி, ஸ்வீட் வரிக்கி 3 வரிக்கு போட்டோம். தேங்காய் பண்ணும் போயிட்டு இருந்தது. 2 நிறைய போகும். கார பண்ணு எங்களுக்கு ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்மி, சேல்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அன்னைக்கு பொருளுடைய விலை கம்மி, இன்னைக்கு பொருளுடைய விலையும் அதிகம், ப்ரொடக்ஷனும் அதிகம். அதனால வியாபாரம் அன்னைக்கு இன்னைக்கு அதிகமா தான் ஆகும். இங்க இருந்து மெட்ராஸ்க்கே வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. இப்பெல்லாம் பசங்க எல்லாம் வெளியில வேலைக்கு இருக்கிறதுனால சவுதிக்கே கூட போகுது. இத்தனை வருஷமா இந்த பேக்கரி நாங்க இருக்க எங்களுக்கு பிசினஸ் அதிகமா தான் போயிட்டு இருக்க தவிர பிசினஸ் எல்லாம் குறையறது இல்லை. எங்களால கொடுக்கத்தான் முடியல.